வெல்கம் டு சோடா புட்டி அனிமே. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த 2025 வந்த பெஸ்ட்டான அனிமிக்களை அப்படியே லிஸ்ட் போடுவோம். எத்தனை பார்த்து முடிச்சிருக்கிறேன், ஸோ அதெல்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறத மொத்தமாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களுமே இதுதான்ப்பா இந்த வருஷத்தில் நான் பார்த்த பெஸ்ட்டான அனிமிக்கல் அப்படிங்கிறத உங்கள் லிஸ்ட் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நானும் தெரிஞ்சுக்கிறப்பா. சரி வாங்க, இது வந்து டாப் 10லேருந்து ரிவர்ஸில் போகிறது அந்த மாதிரிலாம் வேணாம். இத்தனை அனிமி பார்த்துருக்கிறேன், இதெல்லாம் நல்லா இருந்துச்சுப்பா அப்படிங்கிறத மட்டும் போகிற மாதிரி போய்க்கலாம். ஏன்னா படங்களுமே நம்ம 2 பார்த்தோமா, அதுவும் இந்த வருஷமே 2 படத்தை தேட்டரில் பார்த்தேங்கிறதெல்லாம் இப்போ வரைக்கும் நம்பவே முடியலடா. இந்த வருஷம் உண்மையாகவே பெஸ்ட்டான வருஷமாக இருந்தது. அது இல்லாமல் அடுத்த வருஷம் இன்னும் வெயிட்டாக ஏகப்பட்ட அனிமிக்கள் வரப்போகிறது. சரி, இந்த லிஸ்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஒருவேளை லிஸ்ட் போடுற பட்சத்தில் ஃபஸ்ட் இடமா இந்த அனிமி தான் இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. டகோபி ஒரிஜினல் சீன் 6 எபிசோடு தான், ஆனால் அதுக்குள்ளே ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு, ஏகப்பட்ட சோகங்கள். ஒரு மாதிரிலாம் அப்படியே டிஸ்டர்பிங்காக ஆக்கி விட்டுரும். ஒரு ஏலியன் வருது, ஹீரோயினுக்கு நல்லது செய்ய போகுது, அது வாழ்க்கையை மாற்ற போகுது, இப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக தான் இருக்குன்னு பார்த்தா என்னடா மொதல் எபிசோடில் பார்க்குற இடத்துல டிப்ரெஷனுக்கு கொண்டு போகிறீங்கிற மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. அதுலேயும் ஹீரோயின் கேரக்டர் மட்டும் இல்லை, இன்னும் 2 கேரக்டர், அந்த குட்டி பையன் பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்படின்னு போக போக இந்த கதையை 6 எபிசோடுக்குள்ளே எத்தனை ட்விஸ்ட் தான்டா வைப்பேங்கிற மாதிரி இருந்துச்சு. பெஸ்ட்டான அனிமே, ஆனால் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கான அனிமே. அதையும் பார்த்து மைண்டில் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது சோலோ லெவலிங்கோட சீசன் 2 இந்த வருஷம் தான் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து சோலோ லெவலிங் மொத்தமாக முடிச்சிட்டேன், படித்து முடிச்சாச்சு. அதனால் நான் வந்து அனிமையில் வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸை மட்டும் தான் பார்க்குறதா. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வெயிட்டாக இருந்துச்சு, அதெல்லாம் அனிமேட் பண்ண விதமாக நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. இவங்க சீசன் 3 விட போகிறாங்களா படமாக விட போகிறாங்களான்னு தெரியல. சீசன் 2 ஃபைட் சீக்வன்ஸாக நல்லா இருந்துச்சு. நான் அதை படித்தே முடிச்சதுனால இந்த வருஷம் சீசன் 2 வந்ததுனால அப்பப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணுது. ஆக்சுவலாக சோலோ லெவலிங் பயங்கரமான ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணுறது. அது வந்து ஒரு மாஸ் ஹீரோ படம் பார்க்குற மாதிரி தான். அதில் வந்து சும்மா அப்படியே மாஸ் ஹீரோ வந்தார்னா அப்படி இந்த ஆர் ஆஃப் ஃபார்மிங்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பயங்கரமாக ஒரு பண்ணுவார். மூணாவது வந்து டெவில் மே கிரை. இது ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக ஆக்ஷனுக்காக தான் ட்ரை பண்ணது. பட் அதுக்குள்ளே என்னடா வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு கரெக்டாக இருக்குதுடா, வில்ல பண்ணுறது நியாயம் தானே, அவன் பக்கம் இருந்து பார்த்து யோசிச்சாலும் அதுவும் சரிதானே அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஒரு 8 எபிசோடு தான், இதை ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணுறேங்க. 2026 சீசன் 2 வரப்போகுது. நல்ல சீரிஸ் இது. அடுத்து வந்து இந்த சீசன் 2 வரிசையில் வந்து டாண்டாடர்னு, அது மட்டும் தான் நான் தமிழ் டப்பிங்கில் ட்ரை பண்ணுறது, மற்றெல்லாம் தமிழ் டப்பிங் பார்க்க மாட்டேன். ஸோ இது சும்மா ட்ரை பண்ணேன். இது வந்து மீம் மெட்டீரியல் மாதிரி ஜாலியாக தமிழ் டப்பிங் பண்ணுவாங்களா, அதுலேயும் ஒரு புது கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணது, அவர் செய்யக்கூடிய அட்ராசிட்டிஸு, கடைசி 2 எபிசோடில் அவர் மாஸ் காட்டுற மூமெண்ட்லாம் இது ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு. ஸோ இது வழக்கம் போல் சீசன் 3 வந்து 2027 தான் வரப்போகுது. சீசன் 2 ஜாலியாக என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. கைஜு நம்பர் 8 ஆக்சுவலாக இதில் காமெடி ஏரியா தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. சீசன் 1 கொஞ்சம் காமெடி ஏரியாலாம் நிறைய இருக்கும். இதில் ஃபுல்லாக ஆக்ஷன் தான். ஆக்சுவலாக ஹீரோவை கூட தம்பி நீ ஓரமாக வேடிக்கை பாரு, நாங்கள் சண்டை போட்டுக்கிறோன்ற மாதிரி மற்றவங்க தான் வெயிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு இந்த சீரிஸ். அதே போல் சக்கமோட்டோ டேஸ், அது வந்து பக்கா ஆக்ஷன் பிரியர்களுக்கு. அது இல்லாமல் இந்த டெம்ப்ளேட்டில் நம்ம படங்களே 1000 பார்த்துட்டோம். இருந்தாலும் இவங்க டீமாக என்னெல்லாம் சண்டை போடுறாங்கிற மாதிரி வெயிட்டாக இருந்துச்சு. அடுத்த சீசனுக்கான ஒரு சின்ன விஷுவல்ஸும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2026 அதுவுமே வரப்போகுது. ஸோ சக்கமோட்டோ டேஸ்லாம் பார்க்காம வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஜாலியான என்டர்டெய்னிங்கான அனிமே. அடுத்து இந்த லார்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ், அதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போடணுன்னு இருக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் அப்படியே சேர்த்துட்டேன். ஆக்சுவலாக இது வந்து இதுக்குன்னு நீங்கள் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பார்க்கணும். இது அடுத்த 6 வருஷத்துக்கு பிளான் வச்சுருக்குறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் எபிசோட பார்க்கும்போது விஷுவலாக சூப்பராக இருக்குது, அனிமேட் பண்ண விதமாக செம்மையாக இருக்குது. என்ன சொல்ல வராங்க, இப்போ ஹீரோ வந்து வேறு ஒருத்தர் உடம்புக்குள்ளே வந்துட்டார், என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடுத்து பியாண்டர்ஸ்ன்றாங்க, அடுத்து அவங்க வேறு கேஸை டீல் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒரு பவர் இருக்குன்ற மாதிரி போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது அடுத்தடுத்த லெவலுக்கு போகுது. ஆனால் ரொம்ப பொறுமையாக, அதாவது இப்போ மற்ற அனிமெலாம் பார்க்கும்போது எடுத்ததுமே வெயிட்டாக கதைக்குள்ளே வந்து அடுத்துன்ற மாதிரி போயிடுவாங்களே, இது அப்படி கிடையாது. இது வந்து பொறுமையாக அந்த வேர்ல்டோட பொறுமையாக செட் ஆகி அப்படியே அந்த வேர்ல்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற ஒரு ஃபீல். ஸோ இது நிறைய பேர் கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக போகுதுப்பா, அதனால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் நல்ல அனிமே இது வேணால் சொல்லுங்கள், நம்ம சைடில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி மொத்தமாக போட்டுடலாம். இதில் சில குழப்பங்கள், இந்த பியாண்டர்ஸ்லாம் என்ன, எதுக்காக ஹீரோ இப்படி குழப்பமாக வச்சு சுற்றிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோவை போட்டுடலாம்ப்பா. பட் நல்ல அனிமே, ஆனால் அது ஒரே சிட்டிங்கெல்லாம் முடிக்காதீங்க. தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாகவே இந்த சீரிஸை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து டட்சுகி ஃபுஜிமோட்டோ, நம்ம செயின்சா மேன் ஆத்தருடைய சிறுகதைகளை, அவருடைய ஷார்ட் ஸ்டோரிஸை வந்து அனிமையாக 8 எபிசோடாக 8 ஸ்டோரிஸை விட்டுருந்தாங்க. எஸ், அவர் கொஞ்சம் வில்லங்க பிடிச்ச வேலையெல்லாம் படத்திலே பார்ப்பார்ல, அந்த விஷயங்கள்லாம் ஷார்ட் ஸ்டோரிஸ்லுமே நிறைய இருக்கும். அதெல்லாம் வெயிட்டாக இருக்கும்ப்பா. அதுலேயும் கடைசி எபிசோடெலாம் 18+ விஷயத்தை இவ்வளோ ஓப்பனாவாடா வைப்பேங்கிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். 8மே ஒரு மாதிரி ஜாலியான கதைகளாக இருக்கும். ஸோ இதுவும் ட்ரை பண்ணலாம், தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த சீரிஸ் வந்து ஐடியாவே இல்லை, சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே, ஒரு 2 எபிசோட் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம், நிறுத்திடலான்ற மைண்ட் செட்டில் தான் பார்த்தேன். டு பி ஹீரோ எக்ஸ். ஆனால் கொக்க மக்கா என்னங்கடா வேறு ஹீரோஸ்க்கு வேறு கதைகள்ன்ற மாதிரி. இப்போ வழக்கமாக ஹீரோ வில்லனை காலி பண்ணிட்டாரு, அடுத்தடுத்து பெரிய வில்லனுங்க வராங்க, இந்த டெம்ப்ளேட் பிடிச்சி போச்சா. இதில் அப்படிலாம் கிடையாது. ஏகப்பட்ட ஹீரோஸோட ஏகப்பட்ட கதைகள். ஒரு 3 எபிசோடு ஒரு ஹீரோ கதை பார்த்தீங்கன்னா அடுத்து எப்போ இங்கே விட்டுருங்க, நம்ம அடுத்த ஹீரோக்கு போயிடலான்ற மாதிரி அடுத்த ஹீரோட கதை எல்லாம் ஒரே வேர்ல்டு நடக்கிற கதை. இப்படி தனித்தனி ஹீரோஸ் பார்த்தின கதைகள்லாம் சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை லிங்க் பண்ணுவாங்க.
நல்லா இருந்துச்சு. இந்த சீரிஸ் பார்க்கலனா கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு இந்த சீரிஸு. எப்பா ஒரே ஹீரோவோட கதை எனக்கு போர் அடிக்கும் அப்படின்னாக்க அவங்க தாராளமாக இந்த சீரிஸை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஒன் பஞ்ச் மேன். எஸ், அதை வேறு ஞாபகப்படுத்திட்டான். சீசன் 3 வந்து கொஞ்சம் வச்சு செஞ்சு விட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் அதை படிச்சிங்க அப்படின்னாக்க அதிலலாம் வரைஞ்சி தள்ளுறதெல்லாம் வெயிட்டாக இருக்கும், கதையாகவும் வெயிட்டாக இருக்கும். அனிமேட் பண்ண விதத்தில் தான் இவங்க ஒரு வழி பண்ணி விட்டாங்க. சீசன் 3 நம்ம சைடில் சொல்லியிருந்தேன், நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி சீசன் 1 and 2 வீடியோ போட்டாச்சு. ஸோ அடுத்து ஜுஜுட்சு கைசன் ரீகேப்பை முடிச்சுட்டு சீசன் 3 ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 வீடியோவை போட்டுறேன். பட் ஆக்சுவலாக அது மங்காள படிக்கும் போது நல்ல கதை, அதனால் எனக்கு பிடிக்கும். நான் படித்ததுனால எனக்கு பிடிக்கும். இந்த சைடு நான் இதை பார்த்து வெறுத்துட்டேன், வேணாம் கண்டினியூ பண்ண வேணான்ற மாதிரி நான் படிச்சுக்கிறேன்ற மாதிரி அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3ங்கிறது ஏமாற்றம் கூட இல்லை. டே ஏன்டா அப்படி பண்ணி தொலைச்சிங்கன்னு கோவம் தான் வருது. அடுத்து ஆக்சுவலாக இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறது இந்த காச்சியா குட்டா. அது வந்து கொஞ்சம் தான் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து என்னன்னா ஒரே செட்டாக ஒரு 2 நாளைக்கு அப்படியே உட்காந்து மொத்தமாக பார்த்தா எனக்கு செம்மையாக ஃபீல் ஆகும். காச்சியா குட்டா ட்ரை பண்ணேன். அப்படியே கொஞ்சம் போக போக ஒரு 4 எபிசோடு 5 எபிசோடு வரைக்கும் நல்லா இருந்துச்சு. சரி நான் மொத்தமாக முடிக்கலான்னு வெயிட் பண்ணேன். ஸோ அது முடிக்கணும்பா. பார்த்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இது மொத்தமாக முடிச்சுட்டு என்னங்கிறது தனியாக வீடியோ போடுறேன். ஸோ அதுவுமே ஸ்டார்ட் பண்ணது, அது இன்னும் பெண்டிங் வச்சு முடிக்காமல் வச்சிருக்கிறேன். அடுத்து படங்கள் ஏரியாவுக்கு வந்தோம்னா ஆப்வியஸாக டீமன் ஸ்லேயர் தான். அது வந்து வெயிட்டாக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக 2 தடவை தேட்டரில் பார்த்து சத்தியமாக தேட்டருக்காரங்களே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருப்பாங்க. யாரா இவனுங்க ஜாம்பிஸ் மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அனிமேஷன் படம்னா ஏதோ குழந்தைங்களை கூப்பிட்டு வருவாங்கன்னு பார்த்தா இவனுங்க என்னடா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களே ஷாக் ஆகிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக பெஸ்ட்டாக இருந்துச்சு. அக்காசா என்ட்ரியில் இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு ஹீரோவான டான்ஜிரோவை விட மற்ற எல்லாருக்கும் பயங்கரமாக கத்துனாங்க. அக்காசாவோட என்ட்ரிலாம் அவ்வளோதான். ப்ளஸ் ஜெனிட்ஸுவோட என்ட்ரிலாம் இதெல்லாம் மொரட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுலேயும் லேப்டாப்லேயே பார்த்துக்கிட்டு இருந்தோமா, அது தேட்டரில் பார்த்ததே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அனிமி படம் தேட்டரில் பார்க்குறது இந்த டீமன் ஸ்லேயர் தான். ஸோ ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுடா, நல்லா இருந்துச்சு. அதே போல் செயின்சா மேன் ரீசார்க் அதுவுமே வந்து தேட்டரில் பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சில பேர் ஸ்லோ அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் சொல்லலாம். பட் எனக்கு ஸ்லோலாம் தெரியல, பொறுமையாக செட் ஆகி. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பேச்சுவார்த்தையே கிடையாது, ஃபுல்லாக ஆக்ஷன் 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 தான். அதையும் இங்கே ஆக்ஷன் சீன் அனிமேட் பண்ண இதெல்லாம் இந்த எல்லா கலரையும் அடிச்சு தூவி விடுன்ற மாதிரி அது ஒரு மாதிரி வியர்டாக இருக்குமா. இது வந்து செயின்சா மேன் வந்து லிமிட்டடான ஆடியன்ஸுக்கு தான் பயங்கரமாக செட் ஆகும். இப்போ டீமன் ஸ்லேயர் வந்து அது பக்கா கமர்ஷியல் படம், அதனால் அது ஈஸியாக அனிமையே பார்க்காதவங்களுக்கு கூட பயங்கரமாக ஃபைட் சீக்வன்ஸ்லாம் உங்களுக்கு செம்மையாக இருக்கும். செயின்சா மேனை பொறுத்தவரை அது சில ஆடியன்ஸுக்கு பயங்கரமாக இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் செட் ஆகிற ஏரியா கிடையாது, ஆனால் செலக்டிவான ஆடியன்ஸுக்கு பயங்கரமாக செட் ஆகிறது தான் செயின்சா மேனு. அப்படியே அனிமி படத்தை, அதுவும் செயின்சா மேனு ஏ சர்டிஃபைட் மூவியை தேட்டரில் பார்க்குறதுலாம் நினச்சி கூட பார்த்ததில்ல. அதெல்லாம் இந்த வருஷம் தான் நடந்துச்சு. ஸோ 2 தேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸாகவே நல்லா இருந்துச்சு. இன்னும் ஒரு 100 மீட்டர்ஸுங்கிற படம் வந்து ஆக்சுவலாக டிசம்பர் 31 ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். ஸோ அந்த படம் எப்படி இருக்குங்கிற மாதிரி இந்த வருஷத்தை அனிமியோடவே அழகாக முடிச்சு விட்டுலான்னு சொல்லி இதெல்லாம் தான்ப்பா அனிமியாக பார்த்தது. காச்சியா குட்டா இன்னும் முடிக்கல. அதே மாதிரி இந்த சாண்டா அதுவுமே வந்து பாதியில் வச்சிருக்கிறது, அதெல்லாம் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணி தான் முடிக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த வருஷத்துடைய பெஸ்ட்டான அனிமே. அப்புறம் மை ஹீரோ அகாடமியா டாய், அது ஃபைனல் சீசனே வந்து முடிஞ்சு போச்சு. அதை பற்றி ஏன்டா பேசாமல் இருக்கேன்னா, அது நான் முக்கால்வாசி முடிச்சிட்டேன், இன்னும் ஃபைனல் கிட்ட தான் வந்திருக்கேன். ஸோ முடிச்சுட்டு அதை பற்றி டீட்டெயிலாக அதை பற்றி எக்ஸ்பிளைனாகவும் ஒரு வீடியோ போடணும், ப்ளஸ் அது ரிவ்யூவாகவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு மாதிரி போடணுங்கிற அது லிஸ்ட்டில் வச்சிருக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை பற்றி பேசினா தான் வெயிட்டாக இருக்கும். அதனால் அது கம்ப்ளீட் ஆகும் தருவாயில் இருக்கிறேன், முடிச்சுட்டு அதுக்கான வீடியோ வந்துரும்ப்பா. ஸோ இதெல்லாம் தான்ப்பா 2025 நல்லா என்ஜாய் பண்ண அனிமீஸு. அண்டு உங்கள் லிஸ்ட்டு என்ன, இதெல்லாம் தான்ப்பா என்னுடைய லிஸ்ட்டு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காம சோடா புட்டி அனிமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.